வணக்கம். நான் உங்கள் தலனன். நாம் இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூரங்களில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் தொடர்பான ஒரு வீடியோ கருத்தான மிக முக்கியமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன சார் முக்கியமான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆன்லைன் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் ஷீட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய 8 நிலைகள் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான நிலைகள் 8 நிலைகள் எதெல்லாம் கடைப்பிடிச்சா நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து பிரச்சனையே இல்லாமல், வித்துகள் இல்லாமல், ஆப்சண்ட் இல்லாமல் நீங்கள் ரிசல்ட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு தேர்வுகளோடு நீங்கள் ஆப்சண்ட்டோ வித்துகளோ வாங்காமல் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். அதனால் மாணவர்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டு ஆன்சர் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் கண்டிப்பாக மாணவர்கள் பார்த்துருங்க. தப்பாக நீங்கள் ஹால் டிக்கெட்டை ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அது எதுக்காக அப்படின்னா அப்போ அந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஹால் டிக்கெட்டோ இல்லை நம்ம சொல்கிற அந்த ஆன்சர் ஷீட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கரெக்டாக அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த தேர்வு எழுதுறதுல எந்த சிரமம் இருக்காது. இந்த 2 வீடியோக்களுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்கு வர்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த இதுவரை உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னா திடுதுப்புன்னு வைக்கும்போது அதில் நிறைய டவுட் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்களாக கற்றுக்கணும், இல்லை அல்லது பல்கலைக்கழகத்தில் போய் தெரிஞ்சு வந்துக்கணும், அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய மையத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த 3 சோர்ஸ் தான். இந்த 3 சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி மையம் மட்டும்தான் இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுவே பல்கலைக்கழகத்தில் போட்டிருந்தீங்கன்னா மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் போய் கேட்டு அந்த தகவலை வாங்கிட்டு வர ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்காக நாங்கள் இந்த தகவலை கொடுத்துருக்கோம். கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த தகவலை வீணடிக்காமல் பார்த்துருங்க. சரி சார், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் ஆன்லைனில் அந்த ஆன்சர் ஷீட் டவுன்லோட் இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்லோட் ஆகலை. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 12ஆம் தேதி. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் ஷீட்லாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்பாகவே ஆன்சர் ஷீட் கிடச்சா தான் இதெல்லாம் சாத்தியப்படும். ஆனால் ஹால் டிக்கெட்டும் ஆன்சர் ஷீட்டும் இன்னும் வரலையே, அப்போ என்ன சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு மாணவர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். அவங்களுக்கான விடை தான் இது. டோன்ட் வரி மாணவர்களே, உங்களுக்கான அந்த ஆன்சர் ஷீட்டு ப்ளஸ் ஹால் டிக்கெட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது 13ஆம் தேதி 13/2/2023 வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் செய்யப்படும். நாளை மாலைக்குள்ளாகவே, நாளை காலை சொல்லியிருக்காங்க, நாளை மாலைக்குள்ளாகவே கண்டிப்பாக அனைத்து ஹால் டிக்கெட்டும் ஆன்சர் ஷீட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலையை பல்கலைக்கழகம் உங்களுக்கு உருவாக்கி தரும். ஹால் டிக்கெட் ஆன்சர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண போங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதை விட முக்கியம், ஹால் டிக்கெட்டு ஆன்சர் டவுன்லோட் பண்ணோன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் பேர், உங்களுடைய சப்ஜெக்ட்டு, உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, இது எல்லாம் மிக சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க போங்க. இது எல்லாம் தெளிவாக கரெக்டு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது பயனளிக்கும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்சர் ஷீட்டை ரெடி பண்ணி வைங்க. இந்த இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆன ஆன்சர் ஷீட்டை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத அந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக மாணவர்களுக்காக விரைவில் கொடுப்பேன். அந்த ஆன்சர் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வில் வந்து சுலபமாக எழுதி அதிக மதிப்பெண் பெற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.